வணக்கம். இது இன்றைய பார்வை நிகழ்ச்சி. பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட கல்வி சீர்திருத்த நடவடிக்கைகள் இன்று கல்வி ஆபாசமாக்கப்படும் நிலையை எட்டியிருப்பதாக விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது. இணையவழி ஊடாக கல்விக்காக வழங்கப்பட்ட ஒரு வழிகாட்டல் குறிப்பு ஓரின சேர்க்கையாளர்களை ஒன்றிணைக்கும் சில இணையதளங்களுக்கு இட்டுச் சென்றிருந்தமைதான் இப்போதைய சிக்கலுக்கு காரணம் என தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ள சில விடயங்கள் இப்போதைய நிலைக்கு கவனிக்கப்பட வேண்டியவையாக இருக்கிறது. முறையான வழிமுறைகளை கையாளாமல் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்களினால் தான் இன்று கல்வி ஆபாசமாக்கப்பட்டிருக்கிறது என்கிறார் அவர். பல நாடுகள் இணையவழி ஊடாக கல்வி நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் போது அந்தந்த நாடுகள் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறது. அமெரிக்கா த சில்ட்ரன் ஆன்லைன் பிரைவேட் ப்ரொடக்ஷன் ACT என்ற வழிமுறையூடாக பிள்ளைகளுக்காக பாதுகாப்பு வழிமுறையை பெற்றுக் கொடுத்து வருகிறது. பிரிட்டனில் சில்ட்ரன்ஸ் கோட் காணப்படுகிறது. இதனூடாக பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியம் GDPR டேட்டா ப்ரொடக்ஷன் ரெகுலேஷன் வழிமுறைக்கூடாக இந்த பாதுகாப்பை பெற்றுக் கொடுக்கிறது. இந்த புதிய கல்வி சீர்திருத்த திட்டத்தில் இவை போன்று பாதுகாப்பு உள்ளடங்கி காணப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச. மிக அவசரமாக முறையான வழிமுறைகளை கையாளாமல் பூரண கலந்துரையாடலை முன்னெடுக்காமல் குறைந்தபட்சம் வெள்ளை அறிக்கை பச்சை அறிவித்தல்களை ஏதும் முன்வைக்காமல் இந்த திட்டத்தை முறைசாரா முறையிலும் முன்னெடுக்க சென்றதுதான் இந்த கல்வி சீர்திருத்த முன்னெடுப்புகள் இன்று ஆபாசமாக்கப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிடுகிற விடையும் மறக்கக்கூடியதல்ல. இந்த மோசமான நிலைமைக்கு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் நாட்டின் பிரதமரும் கல்வி அமைச்சரும் பொறுப்பு கூற வேண்டும் என்று கோருகின்றமையிலும் நியாயம் இருக்கிறது. இது குறித்து சுயாதீனமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும். இந்த மோச நிலைக்கு காரணமானவர்களை தேட வேண்டும். மோடி மறைக்கும் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் எந்தவித பயனும் இல்லை. உண்மைகளை கண்டறிந்து அம்பலப்படுத்துவது இழைத்த தவறுக்கு ஒரு சிறிய பிராயச்சிதமாக அமையும். புதிய கல்வி மறுசீரமைப்பு கொள்கையுடன் தொடர்புடைய மாதிரி கல்வி குறித்து ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சங்கங்கள் கல்வி அமைச்சுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் கேட்டிருந்த போதிலும் விஞ்ஞான பாடத்தில் மாதிரி மாத்திரமே தமக்கு வழங்கப்பட்டதாகவும் கல்வி தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் உலப்பனே சுமங்கல தேரர் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து மாதிரிகளையும் ஆராய்ந்து பாருங்கள், ஓராண்டு ஒத்திவையுங்கள். எதிர்வரும் ஆண்டிலிருந்து சிறந்ததான கல்வியை மறுசீரமைப்பை மேற்கொள்ளுங்கள் என்று அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தேசிய கல்வி நிறுவனத்தின் அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பில் பொறுப்பேற்க வேண்டும் என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதம செயலாளர் யோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்துவதுடன் இந்த விடயம் தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர், அமைச்சர் ஆகியோருக்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்திற்கான பொறுப்பை தேசிய கல்வி நிறுவனமே ஏற்க வேண்டும். கல்வி வெளியீட்டு திணைக்களமும் இருக்கிறது. அதன் நடவடிக்கைகளையும் தேசிய கல்வி நிறுவனம் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது தேசிய கல்வி ஆணைக்குழுவாகும் என்றும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நடவடிக்கைகளையும் அவர்களே பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் தலையிட முடியாது என கல்வி அமைச்சருக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியிருந்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கோட்டாபய ராஜபக்சவினால் கொண்டுவரப்பட்ட கல்வி மறுசீரமைப்பை தற்போதைய அரசு நடைமுறைப்படுத்துவதற்கு முயன்று வருவதாக தெரிவித்த யோசப் ஸ்டாலின் அப்போதைய கல்வி அமைச்சர் கூட அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தினால் கொண்டுவரப்பட்ட அப்போதைய கல்வி ராஜாங்க செயலாளர் கலாநிதி உபாலி சேதரனுவினால் கொண்டுவரப்பட்ட கல்வி மறுசீரமைப்பையே இவர்களும் முன்னோக்கி கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்போதைய கல்வி ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமதேந்த கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றதன் பின்னர் அந்த மறுசீரமைப்பு நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதும் ஒரு உண்மையான நிதர்சனமாக இருக்கிறது. இவர்கள் ADB கடனுதவிக்காக இதனை செய்து வருகிறார்கள். IMF கடனுக்காக அரசாங்கம் அனைத்தையும் செய்து வருகிறது. ADB கடனுக்காக செய்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது பிள்ளைகள் தொடர்பில் சிந்தித்து எடுக்கும் மிகப்பெரிய நடவடிக்கை அல்ல என்றும் அவர் தனது கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த விவகாரத்தினூடாக கல்வி மறுசீரமைப்பு கவனக்குறைவாக முன்னெடுக்கப்பட்டு உள்ளமையை உணர
முடிவதாக பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சங்கத்தின் செயலாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் ஜார்தந்த இலங்கசிங்க தெரிவித்திருக்கிறார். இதனூடாக எதனை உணர்ந்து கொள்ள முடிகிறது? இதன் மறுசீரமைப்பு எந்த அளவிற்கு கவனக்குறைவாக முன்னெடுக்கப்பட்டு இருக்கிறது என்ற விடயம்தான் தெரிய வந்திருக்கிறது. இதற்காக முழுமையாக பொறுப்பை தேசிய கல்வி நிறுவனம் ஏற்க வேண்டும் என்றும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் கல்வித்துறைக்குள் குறிப்பாக இந்த பாடத்திட்டத்தின் சீர்திருத்தம் மற்றும் மறு சீர்திருத்தம் தேசிய கல்வி நிறுவனத்தின் ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. கல்வி மறுசீரமைப்புக்காக கடந்த சில ஆண்டுகளில் பல கோடி ரூபாவை தேசிய கல்வி நிறுவனம் செலவிட்டிருக்கிறது. எனினும் எதை செய்துள்ளார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது என்றும் அவர் ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் நாளைய தினம் இதே போன்ற ஒரு சிறப்பான இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.